வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய வைப்ரேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அது மூலமாக உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, 2025க்கு வந்தாச்சு. இப்போ நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ரொட்டீனை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து இந்த ரொட்டீனை நீங்கள் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பித்தாலே உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை. ஓகே, அது என்ன ரொட்டீன்? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2025, ஸோ இதில் வந்து இந்த இயர் புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜான் மந்த் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்தில் 2 லைவ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச். ஸோ 3 days மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச். ஸோ சேலஞ்ச் அப்படின்றது 3 நாளில் மணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிற மாதிரி. இது வந்து ஒரு லைவ் கோர்ஸ். ஸோ அந்த லைவில் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ மணியை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமும் கிளியராக புரியும். இது எப்போ நடக்க போகுது? ஸோ டிஸ்பிளேயில் வந்து அதோடைய இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். டிசம்பர் 18, 19, 20. ஏன் மணி எடுத்த உடனே மணி? இப்போ இந்த மெட்டீரியல் லைஃப்பில் மேஜர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மணி. ஸோ இதை நினச்சி தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதுதான் முக்கால்வாசியான ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிக்குது நிறைய பேரோட லைஃப்பில். ஸோ அப்போ இந்த மணியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நம்ம ஏர்ன் பண்ண கற்றுக்கிட்டாலே மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் எடுத்தது. இதே மாதிரி அடுத்து டிசம்பர் 28, 29, 30. ஸோ இந்த டேட்டில் சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச். ஓகே, ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது சோல்மேட்டை மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணுமோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 days நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு வர 100 members மட்டும்தான். ஸோ மணிக்கு 100 members மட்டும்தான். அதே மாதிரி சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சும் 100 members மட்டும்தான். ஸோ சீக்கிரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் பவர்ஃபுல்லான அந்த ரொட்டீன் என்ன? ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்ன வரைக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகாமல் டிலே ஆகிட்டு இருக்கும். இதுக்கெலாம் என்ன காரணம்? ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்டர்டே வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன். ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் எனக்கு இப்போ நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஒரு டாபிக் பார்க்குறதுனால உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ரொட்டீன். நான் என்ன ரொட்டீன் பண்ணணும்? ஸோ இதில் நம்ம பேஸ்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்ட் மேப் தேவை. அதாவது ஒரு மேப் தேவை, ஒரு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. இந்த 2025க்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நான் எங்கே போக போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் இந்த 2025ல், அல்ல அதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சரில் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம ஒரு மேப் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, ஒரு மாலுக்கு நீங்கள் போகணும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேப் தேவை. ஒரு ரோட் மேப் இருந்தால் தான், இல்லை அந்த ரூட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும். இல்லை உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில, மேப்பும் இல்லை, எந்த வழியில் போகிறேன்னு எனக்கு தெரியலன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு அந்த மேப் தேவை, அந்த மைண்ட் மேப் தேவை. இல்லை அப்படின்னா நீங்கள் 2024, 23, 22, 20 அந்த மாதிரி இருந்த மாதிரியே இப்போயும் 2025ல் நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, நம்ம எங்கே போக விரும்புகிறோம் அது வேணும். அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ யூனிவர்ஸ் வந்து அதுக்கு நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். அது எப்போ ஏன் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது, எப்படின்றது கேட்கக்கூடாது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த ஒரு 1 monthல் நான் என்ன பண்ண போகிறேன், 6 monthல் நான் என்ன பண்ண போகிறேன், 1 yearல் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மேப், ஒரு மைண்ட் மேப் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியரான ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணணும். ஸோ இதுவும் கிளியர் இன்டென்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்ற ஒரு மேப். ஏன் அப்படின்னா இந்த மைண்டுக்குள்ளே பல இன்ஃபர்மேஷன் ஓடிட்டுருக்கு. ஒரு செகண்டுக்கு 11 million pieces ஆஃப் இன்ஃபர்மேஷன் சப்கான்ஷியஸ் லெவலில் ஓடிட்டுருக்கு. அப்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் தாட்ஸாக அது அப்படியே போயிடும். அப்போ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனும் அந்த அத்தனை மில்லியன் தாட்ஸோடு அப்படியே போயிடும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணால் தான் அதை நம்மளால் மெட்டீரியலைஸ்ட் ஆக்க முடியும். ஸோ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுனா என்ன? அதை ரைட் பண்ணி வைக்கணும். ரைட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம பார்க்கும்போது தான், இதுதான் எனக்கு வேணுமா அப்படின்றது நமக்கு புரியும், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு புரியும். அதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸுக்கு புரிஞ்சு அந்த விஷயத்தை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட்
அவ்வளோ இன்ஃபர்மேஷனோட ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணிட்டு விட்டோம்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் போயிடும், மிக்சடு வைப்ரேஷனாக யூனிவர்ஸுக்கு போயிடும். அப்போ யூனிவர்ஸுக்கு நமக்கு என்ன வேணுன்றது கிளியராக புரியாது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ரைட் பண்ணி வைங்க. ஓகே, அப்போ நம்பர் 2 என்ன? ஸோ நம்பர் 2 ஆல்ரெடி நிறையா பேர் 58 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் ஆகி நீங்கள் எதை நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ரிலேஷன்ஷிப்க்கு பண்ணியிருக்கலாம், மணிக்கு பண்ணியிருக்கலாம், அந்த டெய்லி டாஸ்க் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. 58th டேன்னு நினைக்கிறேன், 59 நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ எல்லோரும் ப்ராப்பராக பண்ணிட்டுருங்க. ஒரு 66 டேஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகி. ஸோ அந்த ப்ராக்டிஸை எல்லாரும் பண்ண ஆரம்பிங்க, திரும்பவும் பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, அது திரும்பவும் பண்ண வர. அது என்ன 4 ப்ராக்டிஸ், அது பண்ண சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் ஆகுமா? அப்போனா நான் பண்ணுவேனையா? கண்டிப்பாக. அது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கிராட்டிடியூட், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ். திரும்ப இதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம் மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ். இதை பண்ணாலே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். 21லேருந்து 66 டேஸ்க்குள்ளே ரீப்ரோக்ராம் ஆயிடும். நமக்கு ஏஜ் 30 கீழே இருந்தால், 30க்கு மேலே இருந்துச்சுன்னா 66 டேஸில் அப்படியே டபுள் மடங்கு 132 டேஸ் வந்து டைம் எடுக்கும். இதை வந்து எல்லாருமே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றின லிங்க் வந்து இப்போ பக்கத்து ஐகானில் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அது நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ உங்களோட லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது நடந்திருக்கக்கூடிய நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ அதை மாற்றுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த 4 ப்ராக்டிஸை கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஓகே, தேர்டு நான் என்ன பண்ணணும்? அஃபர்மேஷன்ஸ். இந்த அஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா, ரெப்பிட்டேஷன். அந்த ரெப்பிட்டேஷன் மூலமாக அந்த அஃபர்மேஷன், பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம திரும்ப திரும்ப நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட வேர்ட்ஸ் தான் நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன நடக்கும்னா, அதை நம்ம ரியாலிட்டியில் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, பிஸ்னஸ் பற்றின அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்களே ஆக்ஷன்ஸ் எடுத்து வைப்பீங்க. அந்த பிஸ்னஸ் பர்ஃபெக்டாக நடக்கும், அந்த ஐடியாஸ் வரும், அந்த மாதிரியான விஷயத்தை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சேம் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை பற்றி நல்ல விஷயங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அண்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ மூவிஸில் வந்து ஒரு பிரேக்கப் சீன் பார்த்துருப்போம். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டுக்கே ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும், அதை நம்ம கேட்டிருப்போம். நமக்கே வந்து பாஸ்ட்டில் ஒரு பிரேக்கப் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கலாம். அப்போ நிறைய விஷயங்கள் இந்த பாஸ்ட்டில் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. இதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது? பாசிட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப உள்ளே கொடுக்க இந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகி நெகட்டிவ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸை உங்களுடைய டெய்லி ப்ராக்டிஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விஷயத்தை பிக் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் இல்லை மணி, இல்லாட்டி ஏதாவது மெட்டீரியல் திங், ஹெல்த், ஏதாவது ஒரு 2 விஷயம் பிக் பண்ணிவிட்டு, ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஏதாவது ஒரு டைம் 10லேருந்து 15 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லவும் செய்யலாம். இல்லை ஆடியோவாகவும் நீங்கள் அந்த அஃபர்மேஷன்ஸை கேட்கலாம். திரும்ப அதே மாதிரி ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டுக்குள்ளே வேறு ஒரு டாப்பிக்கில் ஒரு அஃபர்மேஷன் 10லேருந்து 15 நிமிஷம். ஸோ அதை சேம் மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து நீங்கள் கண்ண மூடி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலாம். இல்லை ஆடியோவாகவும் போட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து நீங்கள் நடந்து போகும்போது அஃபர்மேஷன் கேட்காதீங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணும்போது அஃபர்மேஷன் கேட்காதீங்க. ப்ராப்பராக மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து அந்த அஃபர்மேஷன் கேட்கும்போது தான் அது ரீப்ரோக்ராம் ஆகும். ஸோ நம்மளோட சேனல்லே அஃபர்மேஷன் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து தேர்ட். அது ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம். ஓகே, அதுதான் தெரிஞ்சு போச்சு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணுதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ டே டைமில் நம்ம இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அந்த டே டைமில் இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோம்? இந்த ப்ராக்டிஸ் மார்னிங் ஒரு 1 மணி நேரம் ஆகும், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் ஆகும். அப்போது மீதி ஒரு டே ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மட்டும்தான் நம்ம பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கும். காரணம் இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணும்போது. அப்போ மீதி டைம் நம்மளுடைய தாட்ஸ் என்ன நமக்கே தெரியாது. என்ன தாட்ஸ் வருது? 95% ஒரு நாளைக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பேச்சு கேட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டே டைமில் நெகட்டிவாக திங்க் பண்ண திரும்ப அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பழைய ஸ்டேட்டுக்கு போயிட்டு பழைய விஷயங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், பட் ஏன் எனக்கு நெகட்டிவ் நடக்குது? காரணம் நீங்கள் டே டைம்லையும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியல அந்த விஷயம். அப்போது நம்மளுடைய தாட்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தாட்ஸ் திங்க் பண்ணுவோம், ஆனால் நம்மளோட தாட்ஸ் கிடையாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கு என்ன தாட்ஸ் வருது? இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன தாட்ஸ் வருது? இப்போ தான் நெகட்டிவ் அதை சொல்லிகிட்டு இருக்கு. அது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணாதீங்க. அது ஒரு தாட், அது நீங்கள் கிடையாது, ஒரு தாட். ஏன் அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணும்போது
நம்மளோட ஃபீலிங்ஸை தாட்ஸ் கிட்ட கொடுத்துருவோம். அப்போ அப்படி இல்லாமல் அது ஒரு நியூட்ரல் தாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நியூட்ரலான ஒரு விஷயம். ஓகே, ஒரு தாட் நெகட்டிவாகவே இருக்கட்டும், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாரையோ ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து நெகட்டிவாக சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப் எதை பற்றி யாரை பற்றி வேணால் நெகட்டிவாக சொல்கிறதா இருக்கட்டும், மைண்ட் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளோட மைண்டு நம்ம கிடையாதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்க. நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்குவீங்க. அப்போ எந்த ஒரு தாட் வந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். காரணம், உங்களோட தாட்ஸ் நீங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ டே டைம் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட தாட்ஸை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தான் வந்து 4th. ஓகே, 5th என்ன அப்படின்னா, டூ ஒன் திங் அட் ஒன் டைம். அதாவது இதை வந்து ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால், ஒரு டைமில் ஒரு விஷயம் பண்ணுங்கள். சாப்பிட்றீங்களா, சாப்பிட மட்டும் செய்யுங்க. டிவி பார்க்குறீங்களா, டிவி மட்டும் பாருங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. நடக்கிறீங்களா, ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு கேப் என்ன இருக்குது. அந்த டைமில் என்ன பார்க்குறீங்க, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பறந்து போயிட்டுருக்கு, ஓகே இந்த ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு, இந்த சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் இருங்க. மோஸ்ட்லி பாஸ்ட்லேயோ ஃபியூச்சர்லேயே இருக்காதிங்க. அப்போ நான் என்னோட ஃபியூச்சரை பிளான் பண்ணவே கூடாதா? எவ்வளோ நேரம் பிளான் பண்ணுவீங்க? ஒரு டே ஃபுல்லாக பிளான் பண்ணுவீங்க. ஓகே, பிளான் பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். ஓகே நம்ம அடுத்து இது பண்ணுவோம் முடிஞ்சா பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சாப்பிட்றீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாத் பண்ணுறீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணுறீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு டைமில் ஒரு வேலையை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட்லேயும் இல்லாமல் ஃபியூச்சர்லேயும் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் வந்துடும். எனர்ஜி நிறையா விஷயம் நமக்கு சேவ் ஆகும். அந்த எனர்ஜியை வச்சு நம்மளால் அந்த ப்ராக்டிஸ் அப்போ ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது போக அந்த டே டைமில் நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணாதனால எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ப்ராப்ளமும் நம்மளோட லைஃப்பில் க்ரியேட் ஆகாது. ஸோ இதுதான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் 66 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டா, 21 to 66 டேஸ், உங்களுக்கு 7 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 21 66 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் ஆயிரும். நீங்கள் எந்த டாபிக் சூஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் ஆயிரும், நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். இதை உங்களோட டெய்லி ஹேபிட்டாக மாற்றியும். அப்போ 66 டேஸ்க்கு அப்புறம் நான் விட்டுறணுமா, இல்லை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பை. இது டோட்டலாக ஒரு 6 மந்த்தில் இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி. ஸோ மறக்காமல் இது எல்லா ப்ராக்டிஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது போக மெம்பர்ஷிப்பில் என்னுடைய ரொட்டீன், என்னுடைய பர்சனல் ரொட்டீன், ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ. மெம்பர்ஷிப்பில் யூ ஆர் த யூனிவர்ஸ் 799. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் யூ ஆர் த யூனிவர்ஸ் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ரொட்டீன் தெரியும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ரொட்டீனாக இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து நான் என்னுடைய ரொட்டீனை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எங்கே போடணும் அது இதுன்னு நிறையா விஷயங்களை நான் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் போட போகிறேன். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி அதில் இன்னும் நிறையா விஷயம் போயிட்டுருக்கு சார். 21 டேஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் கோர்ஸும் இப்போது யூ ஆர் த யூனிவர்ஸில் இருக்குது. 21 டேஸ் நம்ம கான்ஷியஸாக இருந்தால் தான் இப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணாலும், லா ஆஃப் அட்ராக்ஷனில் எவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணாலும் டே டைமில் கான்ஷியஸாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லாட்டி நமக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகாது. இதை மோஸ்ட்லி நிறைய சேனல்ஸில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் மெயினாக கான்ஷியஸாக இருங்க, ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு 21 டேஸ் ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. அதுவும் மெம்பர்ஷிப்பில் யூ ஆர் த யூனிவர்ஸ் 799. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக நிறையா கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் நீங்கள் நிறையா கோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நியூ இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த 1500 rupees ஒர்த் உள்ள கோர்ஸ் இப்போ ஜஸ்ட் வெறும் 500க்கு அவைலபிளாக இருக்குது. இது வேறு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஸோ சீக்கிரம் இதை நீங்கள் பை பண்ணி ஒவ்வொரு கோர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே லைஃப் சேஞ்சிங் கோர்ஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங், சோல்மேட், மணி, ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் எல்லாமே டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது. லைஃப் டைம் ஆக்சஸ். ஜஸ்ட் அதை லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்கனாலே உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.